கடந்த காலத்தில் இந்தந்த கோவில்களுக்கு போக முடியல, இந்தந்த புனித இடங்களை தரிசிக்க முடியல, இந்த சித்தருடைய இடங்களை போய் பார்க்க முடியலன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஏதோ ஒன்று நடக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் எல்லாம் நடக்கும் என்கின்ற நல்லவைகள் நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் இருக்கும். கௌரவம் கொஞ்சம் உயரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில், மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரைக்கும் முடிக்க முடியாத சில விஷயங்களை அப்படியே முடித்து தரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். பாக்கியாதிபதியாகிய சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா? மாதத்தின் இறுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உச்சமாகி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது என்பது மிகப்பெரிய யோக பலன். கலைகள் சார்ந்த விஷயங்கள், கலைத்திறமை கொண்டவர்கள், எழுத்து திறமை கொண்டவர்கள், சினிமாவில் சாதிக்கணும், மீடியாவில் சாதிக்கணும், ஃபேஸ்புக்கில் வீடியோ போடணும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும், யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய, சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், அதற்கான வருமானங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைன்னு பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க.